வெல்கம் டு லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கார்லிக் பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தவாவில் எப்படி பண்ணலாம், அப்புறம் ஓவனில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற 2 மெத்தட்ஸுமே நான் இன்றைக்கி காட்டுறேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை நம்ம மிக்சர் ஜாரில் விப்பர் மோடில் ஜஸ்ட் துருவின மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். இது நீங்கள் கிரேட்டர் யூஸ் பண்ணி கூட துருவி கூட எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அப்படிங்கிறனால நான் மிக்சர் ஜாரில் ஜஸ்ட் விப்பர் மோடில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் வெண்ணெயை ரூம் டெம்பரேச்சர் இருக்கும்போது ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் இது மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போது இந்த பட்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பட்டர் நல்லா சாஃப்டன் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கார்லிக் துண்டுகளை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி இலைங்களை நான் அதில் சேர்க்குறேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டா இது நல்லாயிருக்கும். நீங்கள் கொத்தமல்லிக்கு பதிலாக பார்ஸ்லே இலைங்களை கூட சேர்க்கலாம். நல்லா அதையும் பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நான் 3 பர்கர் பன்ஸ் எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் பர்கர் பன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு பிரெட் ஸ்லைசஸ் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோல் வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. இதில் நான் டூட்டி ஃப்ரூட்டி இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். நீங்கள் பிளெயின் பிரெட் கூட பிளெயின் பன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்லைசஸ் ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம இந்த பட்டர் மிக்சரை தடவணும். ஒரு சைடு நல்லா ஜாஸ்தி அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த மேலே இருக்க பட்டர் அந்த பிரெட் ஸ்லைஸ் உள்ளே நல்லா போய் நல்ல ஒரு சாஃப்டன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த கொரியாண்டர் லீவ்ஸ். ஸோ ரொம்ப லேவிஷாக நிறையா நல்லா தடவிடுங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு சும்மா லைட்டாக ஒரு பேருக்கு கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். இது போல் எல்லா துண்டுகளையும் தடவி ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த 100 கிராம்ஸ் பட்டர் மிக்சர்லேருந்து நீங்கள் ஒரு 5 பன் வரைக்கும் தாராளமாக தடவலாம். இப்போது நான் ஒரு பன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இப்போது தவாவில் எப்படி டோஸ்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவாவை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிரெட் ஸ்லைசஸை அதில் ஒன்றா வைக்கலாம். இதை வைக்கும்போது நிறைய நம்ம பட்டர் அப்ளை பண்ண சைட் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கம்மியாக அப்ளை பண்ண பட்டர் கீழ்ப்புறமாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஹீட்டில் படும்போது அந்த மேலே இருக்க பட்டர் உருகி மேலே நல்லா அந்த ஸ்லைசஸ் உள்ளே இறங்கும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஆஃப்டர் 2 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ மறுபக்கமாக அதை புரட்டி போடலாம். நீங்கள் சூடு கம்மியாக இருந்தால் கையிலவே புரட்டலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டாங் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அதை திருப்பி போடுங்க. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா மறுபடியும் வேக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. பட்டர் உள்ள நிறைய பட்டர் இருந்த சைடு நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ தேவைப்பட்டால் இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் அதை திருப்பி போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் அதை நல்லா டோஸ்ட் ஆக விடலாம். இல்லைனா இப்படியே சர்வ் பண்ணலாம். இந்த தவாவில் பண்ணது கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பட்டர் உள்ளே இறங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இது நம்ம தவாவில் பண்ண கார்லிக் பிரெட் ஸ்லைசஸ் பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இன்னொரு பேட்ச் நம்ம ஓவனில் பண்ணலாம். இப்போ ஓவன் ட்ரேயில் நம்ம முதல்ல தவாவில் வச்ச மாதிரி நிறைய பட்டர் உள்ள சைடை மேல்புறமாக வச்சு 180 டிகிரி செல்சியஸில் less than 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும்.
மறுபடியும் இது அந்தந்த ஓவனுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் மாறும். இது நம்ம திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை. ஓவனுங்கிறனால ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறனால நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக வரும். ஸோ தவாவில் பண்ணது கொஞ்சம் இன்சைடில் சாஃப்டாக இருக்கும், இது இன்சைடில் கூட க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.